ஆ ராகிலம்மா பயந்துட்டேன். ஆமாம் என்னாச்சு? இருட்டில் படுத்துருக்கீங்க? ஆ ம் மூடு சரியில்லையோ? கூல் பண்ண வழி இருக்கான் பார்க்குறேன், போய் எடுத்துகிட்டு வரேன். நில்லுடாங்க. ஏதாவது பேசலாமா? வேணாம், கதை கந்தலாச்சுன்னு நினைக்கிறேன். என்னம்மா? நான் செரியா வீட்டு மேத்தியோட ஒய்ஃப் ராகில். நீ யாரா? அது ராகில் அம்மாவுக்கு தெரியாதா? நான் மேத்தியோட மகன்ல. மேத்தி எந்த ஒரு வார்த்தையும் மாத்தி பேச மாட்டேன். ஆனா இருந்தா எந்த ஒரு வார்த்தையும் தைரியமா பேச சொல்லணும். உங்க அப்பனை போல. தள்ளி போடா அங்க. താങ്കൾ വിളിക്കുന്ന വ്യക്തി ഇപ്പോൾ കോളുകൾ സ്വീകരിക്കുന്നില്ല. ദയവായി താങ്കൾ വിളിക്കുന്ന വ്യക്തി ഇപ്പോൾ ராகிலம்மா, ராகிலம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ராகிலம்மா, ஃபாதர், எனக்கும் அவளை பிடிக்கும். அப்புறம் நான் இந்த சர்ச்சில் நிற்கும்போது ஊருக்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் என்ன சொல்ல போகிறேன்? எனக்கு நம்ம சர்ச்சிலேருந்து ஒரு பொண்ணு போதும். ஏன் கர்த்தர் சொல்லியிருக்காரா வேற ஜாதியிலேருந்து பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு? இல்லை பைபிளில் இருக்கா? இல்லை. சர்ச்சு நம்பிக்கைக்காக மட்டும்தான். ஒரு சிலர் நம்பலாம், சிலர் நம்பாமலும் போகலாம். உங்களுக்கு நம்ம ஆளுங்களே தான் பொண்ணு வேணும்னா பேசாமல் அந்த பொண்ணை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து மாற்றிருங்க. அப்படி வரும்போது அவங்களும் நம்மளால் ஆயிடுவாங்கல்ல. அப்போ ஃபாதர் சொல்ல வர்றது நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமா? நான் மட்டும் இல்லை, அறிவு இருக்கிற யாராக இருந்தாலும் அதை தான் சொல்லுவாங்க. எதுக்கு நம்ம அந்த பசங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்? எனக்கு நரகத்துக்கு போக விருப்பம் இல்லை. உயிருக்கு உயிராக விரும்புகிறவங்க ஒன்றாவே இருக்கட்டும். சரிங்க. சரி. கடவுள் பாசமானா பாசத்தில் வாழ்கிறவன் கடவுளுக்குள்ளேயும் அவனுக்குள்ளும் கடவுள் வாழ்கிறான். நம்முடைய கர்த்தாவாகிய இயேசுவே. ஏன் நீ அம்மா கிட்ட பேசாம போற? அது நான் சொல்றது நீங்க கண்டுக்கிறதே இல்லையே. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என் விருப்பம் என்னன்னு சொல்லலை, அவ்வளோதான். நமக்குள்ள ரகசியம் எதுவும் இல்லைல்ல?
என்னையிலேருந்துடா அம்மா கிட்ட இதெல்லாம் மறைக்க ஆரம்பிச்சேன்? ம் அம்மா எப்பயுமே சுயநலவாதி தான். அம்மாவோட உலகம் எல்லாமே குழந்தைங்கள சுற்றியே தான் இருக்கும். நீ வளர்ந்ததெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது. நீ எப்பவுமே என்னோட சின்ன குழந்தை தான்டா. ஏம்மா கவலைப்படக்கூடாது. நானும் நீ இருக்கிற உலகத்துல வேறொரு ஆள் வர்றதுக்கு என்னோட விருப்பத்தை மட்டுமே யோசிச்சுட்டேன். அம்மா நம்ம உலகத்தில் நம்ம மட்டும் போதும்மா. எங்க அம்மா இப்படி அழுறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதும்மா. எங்க அம்மா இப்படி அழுறதுனால தாங்க முடியாதும்மா. போக மாட்டேன். அழாத. எனக்கு வேற யாரும் வேணாம்மா. நம்ம 2 பேரும் மட்டும் போதுமா, வேற யாரும் மகனே, வேணாம். அம்மா வாங்கி தந்த பொருளுக்கெல்லாம் இது இல்லைன்னா இன்னொன்று இருந்ததுடா. ஆனா உன் வாழ்க்கையில வர பொண்ணுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லைடா. அது உன்னோட இஷ்டம் தானே கரெக்டா இருக்கும். அவன் நல்ல பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பா. அவன் என்னையும் நல்லா பார்த்துப்பா. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. அவ கிறிஸ்டினா மாறணும். என்னம்மா சொல்றீங்க? என்னோட பையனோட கல்யாணத்தை சர்ச்சில் வச்சு தான் பண்ணணும். இல்லைன்னா அம்மாவோட குணம் மாறிடும். சரிம்மா. இது எப்படி இருக்கு மேடம்? ஐயோ, இவ்வளவு சின்னது கிடையாது. எந்த வயசுக்கு வேணும்? யாருக்கு? நம்மளோட கௌதமிக்கு. என்னோட மருமகளாக போறேன். வேற காட்டுறேன் பாருங்க. இதை விட கொஞ்சம் கூட டிசைன் இருக்கிறது. இத இது சூப்பரா இருக்கு. ஆனந்தனா, என்ன மச்சான்? இல்ல என்ன இங்க பர்ச்சேஸ் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கே? கௌதமிக்காக தான் உங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? எடுத்துலாம். அந்த பொண்ணை மதமாத்தியே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இது நல்லா இருக்கு. தம்பி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா. என்ன இவ்வளவு சூப்பரா சமைக்கிற பொண்டாட்டி கிடைச்சிருக்காளே. அது சரி, அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. அது சரியா? ஃபாதர், ஏற்கனவே அந்த செக்ஷனுக்கு சபையோட பெரிய கமிட்மெண்ட் இல்ல. அதுக்கு இடையில தான் அக்காவோட இந்த வேலை. தம்பி, எதுவா இருந்தாலும் 7 தடவை யோசிக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆமாமா, அதுவும் சரி. அது அங்கேயே வச்சிருமா, அங்கேயே வச்சிரு, நாங்க எடுத்துக்கிறோம். ஏசோப்பா அப்படி நிறைய பேசுவாங்க. ஃபாதர் இப்ப என்ன சொல்ல போறீங்க, அதுதான் எனக்கு முக்கியம். ஃபாதர், என்ன? என் பொண்ணு கிரேசியே வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு அவன் நினைக்கவே வேண்டாம். அவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுப்பேன். ஆமா, கத்து கொடுக்கணும். அதுக்கு அந்த ஃபாதர் பெனடிக்ட் ஒத்துக்கணும். யாரு பெனடிக்ட்? அந்த ஆளு எனக்கு கீழே 5 வருஷமா இருந்தாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னா அப்படி இப்படி வேற வார்த்தை பேசவே மாட்டாரு. அதுக்கு நான் கேரண்டி. அது போதும். ஒரு பெரிய குடும்பத்தோட வருமானமே அந்த பொண்ணுதான். அவளுக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு. நம்ம அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். என்ன சொல்லிட்டு இருக்காரு இவரு? என்னங்க இதெல்லாம் சரியா? இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்ன பேசிட்டு இருக்காங்க? கர்ணானா, அதெல்லாம் இங்க நடக்காது. இப்பவே அவங்க ஆளுங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது. கண்ட புறம்போக்கெல்லாம் வேற ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் பிள்ளைங்களை மடக்கி கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாங்க. அதான் நடக்குது. எங்க பார்த்தாலும் இதான் பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. அதை நடக்கவும் விடக்கூடாது. செக்ரட்டரி சொன்னதுதான் சரி. நம்ம ஆளுங்களே நல்ல பசங்க இருக்குல்ல, அப்புறம் ஏன் வெளியால தேடிட்டு போனோம்? ஆமா, சொல்றது ரொம்ப கரெக்ட்.
அப்புறம் ஆனந்த் எதுவும் பேசவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க நான் ரெடியா தான் இருக்கேன். ஆ, ஆனந்த் தயாரா இருக்கேன்னு சொல்றாப்ல. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு, அதை செஞ்சு முடிங்க. ஹரி சொல்றதுதான் கரெக்ட். அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்க. வச்சுக்கோங்க. ஒண்ணு பஞ்சாயத்து ஆபீசர்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு பஞ்சாயத்து ஆபீசராகவே இருக்கலாம். ஆனா ஆனந்தனுக்கு என்ன குறை? இந்த ஜாதி மதம் நாகரிகன்னு வேணான்னு சொல்லி நடக்கிறத நாங்க ஒத்துக்க முடியாது. நம்ம இதுல தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. கார்த்தியானே, உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு. அது இல்லாம செஞ்சிடாதீங்க. நீ இங்கே இருங்க. முடிவை தெரிஞ்சுட்டு வந்தா போதும். நான் சொல்கிறேன் கருணாண்ணா, நீங்கள் சொல்கிறத கேட்கறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. நாங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அந்த முடிவை கட்டாயமாக்கணும்னு தான் நாங்கள் இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் அதுக்கு ஒத்துக்கணும். அதான் சரி. நம்ம எல்லார்கிட்டையும் முடிவை கேட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அதுதான் டைம் ஆகும். இது ஒன்றும் சரியான ப்ரொசீஜரே இல்லை ஃபாதர். சே, தம்பி கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அதனால தானே என்ன வர வச்சது. பாருங்க, இது அந்த மாதிரிலாம் என்னால் ஒத்துக்க முடியாது. இந்த பேப்டிசத்தை நீங்கள் தடுக்கணும், அவ்வளோதான். சொல்லுங்க ஃபாதர். இவங்க சொல்றதெல்லாம் நடக்கிற காரியம் என்ன? சர்ச்சை தேடி ஒரு விசுவாசி வரும்போது ஒரு ஃபாதரால் அதை வேணான்னு சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அது முடியாது. பின்ன என்ன பண்ணுன்னு தான் நீங்க சொல்றீங்க? ஃபாதர் ஃபாதர் அந்த ராகிலையும் மைக்கிலையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணணும், அவ்வளோதான். அட்வைஸ் பண்ணுன்னா என்ன சொல்றீங்க? ஃபாதர் அவங்கள மிரட்டணும். அதெல்லாம் நடக்கிற கதையா? அப்போ சரி. அப்போ இந்த பேப்டிசம் நடக்கிறதுக்கு நீங்க இந்த சர்ச்சில் இருக்க மாட்டீங்க, அவ்வளோதான். கர்த்தர் அப்படிதான் முடிவு பண்ணிட்டு அப்படியே ஆகட்டும். சேராத விஷயத்த சேர்க்க முடியாது ஃபாதர். அது முடியாது, முடியவே முடியாது. ஏய், இந்த பிரைஸ் தி லார்ட்னு சொல்ற வாயில என்ன வேற எதுவும் சொல்ல வச்சிராதீங்க நீங்க. யாருகிட்ட நீ கை நீட்டி பேசுற? உட்காரு முதல்ல, உட்காரு. என்ன உட்கார வைக்க பார்க்காதீங்க. ஏய், நீங்க ஒரு போட்ல காலை வைங்க, ரெண்டுலையும் சேர்த்து காலை வைக்க நினைக்காதீங்க. அப்போ பார்க்கலாம். இயேசுவை கூட நாங்க சிலுவையில ஏத்திட்டோம். அப்புறம் தான் நீங்க ஃபாதர், கடைசி காலத்துல பல ரூபங்கள்ல சாத்தான்கள் வருவாங்கன்னு தெரியும்ல, அதுல இவனும் ஒருத்தவன் தான். அப்ப சரி, ஆல் தி பெஸ்ட். சரிங்க ஃபாதர். சீக்கிரம் போகணும், இல்லைன்னா அந்த சாத்தான் என்னை விட்டுட்டு போயிடும். ஃபாதர் ஃபாதர் நீங்க ஒரு ஆம்பளைன்னு நான் நினைச்சேன். என்ன தம்பி இது? நீ இப்படி எல்லாம் என்ன பேசாத, நான் ஆம்பளை தான். என்ன தேவையெல்லாம் பேச கேட்க. இதுக்கப்புறம் நீ என்ன சொல்லணும்? ட்ரெஸ் போட்டதுனால அமைதியா இருக்கு, இல்லைன்னா வண்டியில ஏறு. என்னென்ன பேச்சு பேசுறாங்க? சர்ச்சை இவங்களை நம்பிதான் இருக்காங்க. சர்ச்சில் நான் இல்லைன்னா எனக்கு அப்பவே தெரியும் அவன் அதை ஏத்துக்க மாட்டான். டென்ஷன், வழியில ஹோட்டல்ல ஏதாவது நிப்பாட்டி சாப்பிடணும், எனக்கு ரொம்ப பசிக்குது. அது மட்டும்தான் மிச்சம். நீ வண்டி ஏறா. இங்க இங்க எவ்வளோ ஆச்சுன்னா? சரி. என்னாச்சு? இனிமே ஸ்கூல் வர வேண்டாம்னு சொல்லிட்டு. யாரு? என்னன்னு தெரியலம்மா. அவ ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே அழுதுட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு வர வேணாம்னு என்ன சொல்லிருக்காங்க. காரணம்? என்ன காரணம்னு தெரியலம்மா. அதே கூட அக்கா, இவர்தான் ஸ்கூல்ல வந்து பிரச்சனை பண்ணது. எல்லாரும் இருக்காங்களே, ஒரு சின்ன விசேஷம் இருக்கு. வாடா. ஆஃபீஸர் உங்க குடும்பத்தோட இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும். கார்த்தி, அந்த கம்ம கொடுறா. என்னம்மா இது? நம்மள இங்க இருந்து துரத்துறதுக்கு வந்திருக்காங்க. திடீர்னு என்னாச்சு? பசங்களுக்கு அவங்க அப்பா கொடுத்த வீடு தான் இது. டாக்குமெண்ட் ஒன்றும் கொடுக்கல.
சாப்பிட்றது இங்க, விசுவாசம் காட்டுறது அங்க. வா போலாம். ஆஃபீஸர் வரட்டுமா? அப்புறம் இது ஒன்றும் பெரிய விஷயமாக்க வேண்டாம். ஆனந்தனை மட்டும் மனசு வச்சா எல்லாம் முடியிற விஷயம்தான். ஆனால் ஆனந்தனை மனசு வைக்கணும். டேய், என் வீட்டு பொண்ணுங்களை வேற ஸ்கூல்ல படிக்க வைக்க எனக்கு நல்லா தெரியும். உங்க ஆனந்த் அண்ணாவை நீ பார்த்தா போதும். ஓடா. ஆ. என்னம்மா ஆச்சு? வாடா வாடா வாடா. ஓடி வாங்க சீக்கிரம் வண்டி ஏறு. அக்கா. அடிபட்டுடுச்சாமா? அம்மா, அம்மா, சீக்கிரம் திறக்குமா? அம்மா, அம்மா கதவு திறங்க. கதவு திறங்கம்மா. அம்மா, அம்மா வேகம். என்னாச்சுமா? அக்கா என்னாச்சு? இல்ல இல்ல. அக்கா நமக்கு இந்த வீட்ல இருந்து போலாம் அக்கா. எனக்கு பயமா இருக்கு. இறங்கு. அது அங்கதான். பீமண்ணா, அம்மாவும் பசங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க. எல்லா பக்கத்துல இருந்து அவங்க எங்களை தாக்குறாங்க. நான் என்ன பண்ணணும்? கௌதமி, நீ கவலைப்படாம இரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தோழரே, இது இந்தியா தான். இது நம்ம சொந்த நாடு தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுக்கு இஷ்டமுள்ள ஜாதியோ மதத்தையோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவனுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இருக்கு. இருந்தாலும் இந்த சட்டத்தை சில இடத்துல தடை செய்யறாங்க. ஜாதிக்கும் மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத மனுஷனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற நம்ம பார்ட்டினால இதை ஏத்துக்கவே முடியாது. 2 ஜாதிலையோ மதத்திலயோ இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டா இந்த பூமி ஒண்ணு இடிஞ்சு விட போறதில்ல. ஜாதியும் மதமும் மனுஷனை பிரிக்காத ஒரு புது தலைமுறை தான் நம்மளோட லட்சியமே. லால் சலாம் தோழரே. லால் சலாம். சரி பார்க்கலாம். சரி தோழரே. தோழரே, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருந்ததுல்ல? தோழரே, கிடைக்காத முந்திரி புளிக்குமா? உங்களுக்கு இருந்தாலும் அப்படிதான். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. முந்திரியோ ஆப்பிளோ அதை நான் முடிவு பண்ணணும், புரியுதா? போ அந்த பக்கம். எனக்கு 3 பரோட்டா எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுங்க. சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட மாட்டேன். சிக்கன் குழம்பு தான் வேணும், புரியுதுல்ல?